எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களுடைய தமிழ்நாட்டு இதுதான் பார்த்திங்கன்னா முதல் பயணம். கண்ணீரா படம் இங்கே ரிலீஸ் பண்ண போகிறோம் 14 பிப்ரவரி காதலர்கள் தினம் அன்னைக்கு. ஸோ இப்போ தான் நீங்கள் அந்த ப்ரெஷ் ஷோ பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கள் பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோன்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது. ஸோ மற்றபடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த பொறுப்பு, அந்த கடமை உங்களுக்கு இருக்குது. ஸோ எங்களையும் நீங்கள் அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மாதிரி எங்களையும் நீங்கள் வாழ வைக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், நல்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கணும். அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். படம் கண்டிப்பாக பார்த்துட்டீங்க, ரிவ்யூ நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த ரிவ்யூ எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறோம், தப்பு எங்கேயாவது இருந்தால் திருத்திக்கிறோம். பட் ஒரு முதல் முயற்சியாக பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஆல் த ப்ரெஸ் மீடியா. எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் as a ரைட்டர். இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் as a ரைட்டர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி ஏதாச்சும் விமர்சனங்கள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம திருத்திக்கிறோம். அண்ட் செகண்ட் பார்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. கண்ணீரா 2 ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டோம், இப்போ போஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ மேலும் இங்கே ஜேர்னி இங்கே தொடரணும். அண்ட் தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் பண்ணோன்றது அது மிகப்பெரிய ஒரு கனவு. அண்ட் இந்த கனவு நினைவாகிறதுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு சரியான இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்றத நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் உத்ரா ப்ரொடக்ஷனுடைய கண்ணீரா இன்றைக்கி பத்திரிகையாளர் முன்னிலையில் படம் காட்டியிருக்கோம். ஸோ இந்த படம் என்ன பேச வருது அப்படின்ற ஒரு கருத்தை உங்களுக்கு என்ன தோணாலும் அதை பதிவு செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன படம் எடுத்து திரையரங்களை கொண்டு வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. தொடர்ச்சியாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனாகவும் நிறைய படங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் கண்ணீரான்ற படம் தயாரித்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது முழுக்க வர காதலர் தினம் February 14 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ நிறைய படம் கிட்டத்தட்ட ஒரு 10-11 படம் வருது. ஸோ இந்த 10-11 படத்தில் கண்ணீரான்றது எந்த அளவுக்கு அங்கீகரிக்கப்படும் அப்படின்றது உங்களுடைய ஒரு எழுத்துலையும் நீங்கள் கொண்டு போகிற இந்த பப்ளிசிட்டிலையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விதத்துலேருந்து தான் இருக்குது. ஸோ இந்த கண்ணீரா ஒரு மிகப்பெரிய அளவில் சேர்த்து ஒரு வெற்றி படமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரி நல்ல தரமான ஒரு சிறு முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து செய்கிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தோட ஈபி நான். ஸோ இந்த படத்தை ஹரித்ரா சார்கிட்ட கொண்டு வந்ததில் உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்டபோது ஒரு நல்ல படைப்பாக இருக்குது. இந்த படைப்பு உருவாகிறதுக்கு ஒரு நம்மளும் சப்போர்ட்டாக இருக்கும்னு நினச்சது. ஸோ அதை நல்ல விதமாக சார் கொண்டு இங்கே சேர்த்துருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுக்குன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். இதோட பார்ட்டும் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுவுமே கூடிய விரைவில் உங்களுக்கு கொண்டு காட்டுறோம். நீங்களும் அதையும் பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. பட் உங்களுடைய ஒரு எழுத்தும் உங்களுடைய ஒரு விமர்சனம் தான் இந்த படம் எல்லா இடத்துலையும் போய் சேரும். ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அது நீரான்ற ஒரு பேராக தான் வச்சோம். அது கண்ணீரானா கண்ணுக்குள்ளே இருக்கும் நீரா, என் கண்ணில் இருக்கிற நீரான்ற அந்த ஒரு அடிப்படையில் தான் சார் அந்த தலைப்பை வச்சோம். என் கண்ணுக்குள் இருக்கும் நீரா. ஆமாம். என்னது கேள்வி சொல்லுங்கள் சார். இல்லை அதான் கொஞ்சம் சத்தமாக கொஞ்சம் கேட்கல. அது ஒரு தியாகம். அது மட்டும் இல்லை, காதல் நல்லா இருக்குன்னு உண்மையான காதல் சொல்ல வரீங்க. அது இதில் 2 விதமாக நம்ம பார்க்கலாம் சார். என்னென்னா ஒன்று, அந்த காதலில் வேணுன்ற ஒரு அடிப்படை இருக்குது. காதலை எனக்கு இந்த காதல் வேணுன்றது ஒன்று, அதனால தான் இந்த இன்னொரு காதலியை விட்டு கொடுக்குறாரு. பட் ரெண்டாவது என்னென்னா அந்த காதலை நம்ம ஃபார்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது ஒரு பெண்ணிருந்து. அது அந்த இயற்கையை அமைச்சு கொடுத்த மாதிரி தான் கடைசியில் அது அவங்க சேர்றாங்க, பார்த்தீங்களா சார். ஸோ அதனால் 2 விதமாக பார்க்கலாம். பறிக்கிற மாதிரி இல்லை, விட்டு கொடுக்கறது இருக்குது. பட் அது ரியலாக நடக்கட்டும், ஜெனுவினாக நடக்கட்டும் அப்படின்ற அடிப்படையில் சார் இந்த காதல் போது கண்ணீரா தலைப்பு கதை. ஆமாம், அதை விட்டு கொடுத்து தான் சார். நம்ம 2 விதமாக பார்க்கலாம் சார். என்னென்னா மொக்கை அப்படின்றத தாண்டி காதலுக்கு கண் இல்லைன்ற மாதிரி தான். ஒரு அழகை பார்த்து வர்றது இல்லை. நம்மளுக்கு சில பெண்களை பிடிக்கும், அவங்க அழகாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுல்ல. லைக் மனசால் அவங்கள நம்ம கனெக்ட் பண்ண முடிஞ்சிட்டாலே நம்ம இவ்வளோ தான் அழகு. ஏன்னா ஒரு அந்த ஹீரோ இருக்கிற ஒரு இடத்துல இன்னொரு அழகியை போய் தேடுறதுக்கு தாண்டி எனக்கு மனசால் செட் ஆகிற ஒரு கேர்ள் தான் வேணும்ன்ற மாதிரி தான் அந்த 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 காதலின் அந்த டைவர்ஷன் நடக்குது பாருங்கள் சார்.
என்ன சார்? இல்லை, அது ஒரு அம்சம் தானே, அது ஒரு அம்சம். நம்ம கனெக்ட் பண்ணும்போது அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ப்ளஸ்ஸை பார்க்குறோம். அந்த காதலில் அந்த காதலிகிட்ட இருக்கிற அந்த ப்ளஸ் என்ன, அதில் சில வார்த்தைகள் ஒரு டைலாக் மூலியமாக அப்படி சொல்லியிருக்கோம் தவிர்த்து அதுக்காக அந்த காதல் இல்லை. அந்த பெண் வந்து அழகாக இருக்காங்களோ இல்லையோ, அழகை விட்டுட்டு இந்த பெண் கூட என்னால் வாழ முடியுன்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறதுனால தான் அவர் போகிறாரு இந்த பொண்ணை விட்டு கொடுத்து. கண்டிப்பாக. ஏன்னா காதலர்கள் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, அழகு மட்டும் காதல் கிடையாது, அதை தாண்டி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். கிடையாது, குடும்ப சூழ்நிலைனால தான் ரிசைன் பண்ணுறாரு. ஃப்ளைட்டு அது கிடையாது, குடும்ப சூழ்நிலைனால தான் அது ரிசைன் பண்ணுறாரு சார். அதான் சார், அடுத்தவர் மனைவி தான் இப்போ கான்ட்ரோவர்ஷியலாக போகுது. காதலின்றது ஸ்டில் அங்கே ஒரு ஓப்பன் ஒரு வாய்ப்பு இருக்குதா, பட் அதை அவர் பிடிச்சிருக்கு, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. கிடைக்குதோ இல்லையோ, அவர் அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன். எப்போதுமே மனசில் படுறத டைரெக்டாக போய் கேட்குற ஒரு ஆள், தயங்காமல் கேட்குற ஒருத்தர். ஸோ அந்த அடிப்படையில் தான் கேட்குறாரு. பட் அதை பறிக்கணுன்ற எண்ணம் இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் அது நடந்திருக்கு, ஹேப்பன் ஆகிருக்கு, கிடச்சிருக்கு, அதுதான் கதை சார். தெரில சார், உலகம் பூரா கூட இது நடக்கலாம். இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு நடக்குது. அவர் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசித்து எடுத்துட்டாரு. பட் இப்போ ட்ரெண்டுக்கு நம்ம எடுத்துருக்கோம் சார். ஐயோ இல்லையே, ஆனால் அங்கே யாருன்னு தெரியல. இல்லை, அவர் எந்த கெட்டப் போடுறாருன்னு தெரியல. பட்டு ஆமாம், நிச்சயமாக அவர் முழு முயற்சியமாக அவர் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இங்கே உங்கள் முன்னாடி இருக்க முடியாதுல்ல. அவருடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. செகண்ட் ஹாஃபில் அதிகமான கதை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு டைமு. பட் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் அந்த கரெக்டான டைமுக்குள்ளே முடிக்கிறதுக்கு சார். நன்றி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். கேட்டிருக்கோம், பட் இன்னும் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸ் இல்லை. பட் இது வரைக்கும் சென்சார்லாம் எல்லாமே ஓகே. ரொம்ப சந்தோஷம் சார். இல்லை, இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அனுப்பணும் அந்த கேள்வி இருந்துச்சு சார். பட் எங்களுடைய நோக்கம் என்னென்னா சார், அழகுக்கு இன்னொரு அழகு ரிப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் பார்த்தோம். ஒரு ஹீரோயின் அழகாக இருக்காங்க, இன்னொரு ஹீரோயின் ரொம்ப ஒரு சுமாராக நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி, நம்ம பக்கத்து வீட்டு பெண் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தர் லவ் பண்ணுற மாதிரி தான் அந்த கதை வந்துச்சு. ஸோ அதனால தான் ரொம்ப அழகு ஈக்குவலாக இந்த அழகியை விட்டுட்டு இன்னொரு அழகிட்ட போகிறாருன்ற மாதிரி ஆயிரும். ஓகே சார். சார் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணோம் சார். இது வந்து காதல்ன்றது வந்து ஒரு யூனிவர்சல். இது வந்து என்னென்னா, நாங்கள் 2K கிட்ஸுக்குன்னு டார்கெட் பண்ணி எடுத்த படம் கிடையாது. இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் முகம் சுளிக்காமல் ஜனரஞ்சகமாக இருக்கணுன்றது தான் எங்களோட ஐடியா. பட் ஆஃப்கோர்ஸ் அந்த யங் ஜென்ரேஷன் தான் அதிகமாக இந்த மாதிரி ஒரு கதையை விரும்புவாங்கன்றது தான். பட் 2Kல நிறைய குழப்படி இருக்குது தான். பட் அது நாங்கள் அங்கே வைக்கல. நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு டீசென்சின்னு ஒன்று இருக்கணும். பட் அதை தாண்டி நாங்கள் அது அந்த மாதிரி எழுதலை சார். காதலை உலகம் பூரா ஏற்றுக்குவாங்க சார். ஸோ இது நம்ம காதல் தானே, அந்த உணர்வு தானே நம்ம சொல்ல வரோம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஏற்றுக்குவோம். இது ஒரு உண்மையான கதை சார். சார் இது உண்மையான காதல்னால தான் சார் அந்த காதலியை விட்டு கொடுக்குறாரு. அந்த ஒரு பொண்ணை வச்சுட்டு இன்னொரு பொண்ணு கூட கேம் விளாடக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் சார். சார் நம்மளால் ஒருத்தவங்க கூட வாழ முடியலன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு 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 ஒப்பீனியன் இருக்குது, மாற்றணுன்றது. பட் அதை சரியான முறையில் பண்ணணுன்றது தான். புரியல சார், திரும்ப செகண்ட் ஹீரோயின் அவங்கள விட்டுட்டு மீரா பக்கம் மாறினதுக்கு காரணம் அவங்க கொஞ்சம் செக்ஸி லுக்ல இருந்தாங்க. தெரில சார் எந்த லுக்கில் இருந்தாங்கன்னு. பட் மனசை பார்த்து தான் சார் மாறினாரு, அவர் லுக்கை பார்த்து மாறல.